This is Pastor Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ் பேசுகிறேன். இந்த வேத பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். The title of our Bible lesson is Do Not Fret or Have Any Anxiety About Things. எந்த காரியத்திற்கும் பயப்படாதீங்க, எதைக்கும் அதைரியப்படாதீர்கள் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். In the book of Philippians chapter 2 and verse 14, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே it says, Do all things without murmuring and disputing. அங்க வேத வசனத்தில் நாம் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்று வாசிக்கிறோம். The children of Israel in the wilderness murmured, and it caused many bad things to happen to them. அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் முறுமுறுத்ததினாலே பலவிதமான பொல்லாத காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடந்தது. 80% of the plagues came on Israel because they murmured and complained. அன்புக்குரியவர்களே, 80% இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் வந்த தீமைகள் எல்லாம் அவர்கள் முறுமுறுத்ததினாலே கடந்து வந்தது. The devil wants to get Christians to murmur and complain about things in their lives. அநேக பிசாசானவன் செய்கிற மிகப்பெரிய தந்திரம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவர்களை அவன் எல்லா காரியத்தின் மேலும் முறுமுறுக்கிறவளாக அவனை மாற்றுகிறான். You cannot be putting your faith in God and murmuring at the same time. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மேல் விசுவாசத்தையும் அதே சமயத்திலே முறுமுறுக்களும் ஒருவனாலும் இரண்டும் ஒன்றாய் செயல்பட முடியாது. There is nowhere in the Word of God that God allows us to murmur about about problems. அன்புக்குரிய வேதத்திலே எந்த இடத்திலும் உங்க கஷ்டத்திலே புலம்பிட்டே இருங்க என்று சொல்லி வேதத்தில் எந்த இடத்திலும் நம்மால் பார்க்க முடியாது. When we fret and complain, it opens a door for the enemy. அன்புக்குரியவர்களே, நீங்கள் குறை பேசி கொண்டிருப்பீர்களானால் அது பிசாசுக்கு வாசலை திறந்து கொடுக்கும். The Bible says when two agree together that Jesus is in the midst of us. அன்புக்குரியவர்களே, இருவர் ஒருமனப்பட்டால் தேவன் அவர்கள் நடுவில் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that we are to agree together like a symphony, like beautiful music, that there's no mistakes. அன்புக்குரிய இருவர் ஒருமனப்படவனை எப்படி என்று சொன்னால், ஒரு அழகான இசை கருவியை போல சத்தமும் தொனியும் காரியமும் ஒன்றாய் இணைந்திருக்கிறதை போல. It is a beautiful thing to agree together in prayer with people when there is no fretting and no murmuring. அன்புக்குரியவர்களே, புலம்பல் இல்லாமல் பயம் இல்லாமல் இருக்கிற இடத்தில் தேவன் காணப்படுவார். In the book of Philippians chapter 4 and verse 6, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீரானால், the King James Bible says, Be careful for nothing. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல வேதத்தில் எப்படி சொல்லப்படுகிறது, எந்த காரியத்திலும் கவலைப்படாதீங்க. In the Amplified Bible, it says, Do not fret or have any anxiety about anything. அன்புக்குரியவர்களே, விளக்குரை வேதாகமத்தில் இதே காரியத்தை எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, எந்த காரியத்துக்கும் கவலையோ அல்லது அதைரியமோ படாமல் இருப்பீர்களாக என்று வாசிக்கிறோம். It says,
in every situation and in every circumstance to go to God in prayer. வேதம் சொல்லுகிறது எந்த சூழ்நிலையிலும் தேவனிடத்தில் கடந்து சென்று ஸ்தோத்திரத்தோடு தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து செல்லுங்கள். We are not to fret, but we are to go to God in prayer about every situation in life. அன்புக்குரியவர்களே, காரியங்களை கண்டு பயப்படுவதல்ல, தேவனை எல்லா இடங்களிலும் தேவனிடத்தில் கடந்து போக வேண்டும். And we are to do that with thanksgiving before we see the answer. அங்கே நாம் பதிலை காண்பதற்கும்பாக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். We will do that in verse 7, the peace of God will be with you in an unusual way. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. It says, like a great garrison, the peace of God that passes understanding will be in your hearts and minds. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். In verse 8, it tells us what to think about in our minds. 8ஆம் வசனத்திலே உங்களுடைய சிந்தைகளிலே நீங்கள் எதை சிந்திக்க வேண்டும் என்று வாசிக்க முடியும். We are to think about things that are lovely and pure and good report. அங்க வசனம் சொல்லுங்க சகோதரர், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ அவைகளை யோசிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். God is love and he has created human beings to walk in love. அன்புக்குரியவர்களே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் சிருஷ்டித்த மனிதனும் அன்பிலே நடக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். Our minds and our human bodies were not made for upsetness and unrest. அன்புக்குரியவர்களே, நம்முடைய சரீரமும் நம்முடைய சிந்தையும் கவலைக்கோ அல்லது போதும் ஐயோ ஒரு மாதிரி துக்கமாய் இருப்பதற்காக படைக்கப்பட்டவைகள் அல்ல. When we are upset in our minds, it can cause us problems in our physical bodies. உங்க சிந்தைகளிலே நீங்க அப்செட்டாக சோர்ந்து போயிருப்பீர்களானால் அது உங்கள் சரீரத்திலே அதன் தாக்கத்தை உண்டாக்கும். In the book of Proverbs, chapter 3 and verse 16, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது it says, roll your works on the Lord. அது வசனம் சொல்லுகிறது, உன் வலது கையில் தீர்க்காயும் அதன் இடக்கை சொல்லும் கனமும் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். And he will cause your thoughts to become agreeable with his will. அங்க வசனம் சொல்லுகிறது, அவர் உன் வழிகளை எல்லாம் அவர் உன்னை பாதைகள் எல்லாம் செவ்வையாக்குவார் என்று வாசிக்கிறோம். You have the Holy Spirit in your spirit with you all the time. தேவ ஆவியானவர் உங்களுடைய ஆவியோடு கூட உங்களோடு கூட அவர் இருக்கின்றார். In 1 Corinthians chapter 3 and verse 16, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், know ye not that you are the temple of God and the Holy Spirit dwells in you? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? The Holy Spirit is always there to guide you and to give you instructions what to do. அன்புக்குரியவர்களே, தேவ ஆவியானவர் உங்களை பாதுகாத்து நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எல்லாம் அவர்களுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். In the book of Psalms chapter 37 and verse 8, சங்கீதம் 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் it says to cease from anger and from wrath. தேவன் நம்மை கோபத்திற்கும் கஷ்டத்திற்கும் நம்மை விடுதலை ஆக்குகிறார். We are not in any wise to be evil doers. நாம் பொல்லாங்கானவனை விட்டு நாம் விலகி இருப்பது மிக அவசியம்.
God tells us that He will avenge us of our enemies, not us do it. இந்த ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய சத்துருக்களுக்கு விரோதமான சரி கட்டுதல் நான் செய்வேன், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. We are to walk in love and to pray for others. நீங்க அன்பிலே நடந்து அன்பை மற்றவர்களுக்காய் அன்பினால் நிறைந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். The Bible tells us, as dear children of God, walk in love. அன்புக்குரிய வேதம் சொல்லுகிறது, அன்பு தேவ பிள்ளைகளே அன்பிலே நடங்க என்று வேதம் சொல்லுகிறது. We are a three-part being. You are a spirit, you have a soul, and you live in a body. அன்புக்குரியவர்களே, நீங்க மூன்று வகைப்பட்டவர்களா. நீங்க மாம்சத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்குள் ஒரு ஆத்துமா இருக்கிறது, உங்களுக்குள் தேவன் அருளிய ஆவி இருக்கிறது. In your spirit is where you are born again and made a new creature. உங்க ஆவியில தான் நீங்க புதிதாக்கப்பட்டிருக்கிறீங்க, புதிய சிருஷ்டியாய் மாறி இருக்கிறீர்கள். In John chapter 1 and verse 16, யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே it says, of his fullness have all we received. அங்க வசனம், அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். When you are born again, you receive the fullness of God in your born again spirit. நீங்க மறுபடி பிறக்கும் பொழுது தேவனுடைய பூரணத்தை உடையவளாய் நீங்கள் காணப்படுகிறீங்க. But you are not saved in your mind, will, and emotions. ஆனா நீங்க உங்கள் ஆத்துமாவிலோ சரீரத்திலோ நீங்க ரட்சிக்கப்படவில்லை. This is a process that will take place for the rest of your life. இதுதான் உங்க வாழ்நாள் முழுவதும் நடக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. It is your responsibility to bring your thoughts so they agree with the word of God. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய காரியம் என்னவென்று சொன்னால், உங்கள் சிந்தையை மறுரூபமாக்க வேண்டும், அதை நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். It is you and my responsibility to be a doer of the word of God. உங்க தேவனுடைய வார்த்தையை செய்கிறவளாய் நீங்கள் காணப்படுவது உங்களுடைய என்னுடைய கடமையாய் காணப்படுகிறது. The Bible tells us in the book of Matthew chapter 7 and verse 24. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது, one man builds his house upon a rock and the other one builds his house upon the sand. இங்க வாசிக்கும் போது ஒருவன் தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டுகிறான், ஒருவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டுகிறான். Both of these people are believers, but one builds upon the rock. ஆனா இந்த இரண்டு பேர்களும் கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் ஒருவன் கண்மலையின் மேல் கட்டினவன். Both of the believers are hearing the word of God. இந்த இரண்டு பேரும் கிறிஸ்தவர்கள் தான், ரெண்டு பேரும் தேவனுடைய வார்த்தையை கேட்டவர்கள் தான். But when you build on the rock, you don't only hear the word, but you do what the word says to do. நீங்க கண்மலையின் மேல் கட்டுகிறவளாய் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதை உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறவளாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். The storms of life come to all believers just the same. பாருங்க, உலகத்திலே பிரச்சனை என்று சொன்னால் நல்ல கிறிஸ்தவனுக்கும் கெட்ட கிறிஸ்தவனுக்கும் உலகத்தில் இருக்கிறவன் எல்லாருக்கும் சோதனைகள் வரும். He says in the book of Luke chapter 17 and verse 1. லூக்கா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுகிறது, it is impossible, but there will be offenses and problems come to everybody. அங்க சொல்லப்படுகிறது, சிலருக்கு இடர் வருவது கூடாத காரியம் அல்ல, எல்லாருக்கும் இடர் வரும் என்று வாசிக்கிறோம்.
But if you are a doer of the word of God, then you build your house on the rock. ஆனா நீங்க தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுகிறவளாய் இருப்பீர்களா, நீங்க கன்மலையின் மேல் உங்கள் வீட்டை கட்டுகிறவளாய் காணப்படுவீங்க. Yes, Jesus is the rock, but here it's talking about how we obey the word of God. அன்புக்குரியவர்களே, இயேசு கன்மலை. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, நீங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களா என்பதுதான் அங்க பொருள். The greatest commandment in the New Testament is that we love one another. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கட்டளை என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். We are not to let the problems of life get us upset, but we are to keep our trust in God. அன்புக்குரியவர்களே, என்ன சோதனை வந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். In the book of Joshua, chapter 1 and verse 8. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், This book of the law shall not depart out of thy mouth. ஆக வசனம் சொல்லுகிற இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகள் உன் நாவை விட்டு பிரியாதிருப்பதாக. But we are to meditate or speak, mutter the word of God day and night. என்ன சொல்லுங்க, இந்த வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிறவளாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று வாசிக்கின்றோம். The Bible says if we will do this and be a doer of the word, we will be successful. அன்புக்குரியவர்களே, நம் தேவனுடைய வார்த்தையை செம்மையாய் செய்கிறவளாக இருந்தால் நாம் வெற்றி உள்ளவளாக மாற்றப்படுவோம். It says you will make your way successful if you are a doer of the word of God. அன்புக்குரிய வசனம் சொல்லுங்க, நீங்க தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுகிறவளாய் இருப்பீர்களா, நீங்க ஜெயமுள்ளவளாய் இருப்பீர்கள். Whatsoever is not of faith is sin. பாருங்க, நீங்க எதை செய்தாலும் பாவம் என்று எண்ணுவதற்கல்ல. Many Christians are committing sin when they murmur and complain about things. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் புலம்புவதனாலும் குறை பேசுவதின் மூலமாக பாவம் செய்கிறார்கள். In Ephesians chapter 4 verse 27, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், it says, do not open the door or give the devil a place in your life. நாங்க 4:27 எபேசியர் வாசிக்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடாது இருப்பீர்களாக என்று வாசிக்கிறோம். One step out of love is a step where the devil can come to you. பாருங்க, ஒரு படி அன்பினால் நீங்கள் எடுத்து அழித்தால் ஒரு படி பிசாசு உங்கள் கிட்ட வராதபடிக்கு நீங்கள் கடந்து போகிறீர்கள். In the book of John chapter 13 and verse 34, யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, a new commandment I give you, that you love one another. அங்க வேத வசனம் சொல்லுங்க, நான் உங்களுக்கு புதிய கற்பனைகளை தருகிறேன், நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவீர்களாக. We are to love one another with the same kind of love that God loves us. அன்புக்குரியவர்களே, தேவன் நம்மை நேசித்த வண்ணமாகவே நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். In the book of Romans chapter 5 and verse 5, ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, the same kind of love that God has is shed abroad in your heart by the Holy Spirit. அங்க சொல்லப்படுகிறது, இயேசுவுக்குள் இருக்கிற அதே வண்ணமான அன்பு பரிசுத்த ஆவியினால் உங்களுக்குள் அருளப்பட்டிருக்கிறது. You can make a choice with your mind that you will love others the way God loves you. அன்புக்குரியவர்களே, தேவன் உங்களை நேசித்த வண்ணமாக நீங்கள் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நீங்க எடுக்க வேண்டும். He says, this is the way everyone will know you are a Christian, that you show love to one another. பாருங்க, நீங்க ஒருவர் அன்பாய் இருப்பதினாலே நீங்கள் தேவனுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறியப்படுவீர்கள். In the book of Romans, in the book of Mark,
chapter 11 and verse 25. மார்க் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீரானால், When you stand praying, forgive one another. இங்கே எங்க சொல்லப்பட்ட நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் ஒருவர் குறை உண்டாயினால் பரலோகத்தில் இருக்கிற ஒரு பிதா மன்னிப்பதைப் போல மன்னிக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். It says, if you have aught against anyone, to forgive them for that. பாருங்க, ஒருவருக்கு கஷ்டம் இருந்தா மன்னிங்க. I like to say it like this. நான் இப்படி சொல்லுவேன். What someone ought to have done or what someone ought not to have done. இன்னைக்கு நல்லது செய்தாலும் சரி, நன்மை செய்யாமல் போனாலும் சரி, even the very tiny small things, we are to forgive them and let it go. அன்புக்குரியவர்களே, நம்ம வாழ்க்கை சின்ன காரியமா இருந்தாலும் அதை நம்ம மன்னிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். The Bible says if we will forgive them, then God will forgive us. வேதம் சொல்லுகிறது, நீங்க அவர்களுக்கு மன்னித்தால் தேவன் உங்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பார் என்று வாசிக்கிறோம். But if you have a little hurt against someone, it will be difficult for your faith to work. அன்புக்குரியவர்களே, மற்ற மேலே கசப்பை வைத்துக் கொண்டிருப்பீங்கன்னா உங்களுடைய விசுவாசம் செயல்படுவதற்கு அது கடினமாய் மாறிவிடும். It is impossible that offenses and hurts will come to you. அன்புக்குரியவர்களே, கஷ்டங்கள் கவலைகள் வருவதை தடை செய்ய முடியாது. But in Luke chapter 17 and verse 5, லூக்கா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீரானால், we are to use our faith and speak forgiveness to other people. அன்புக்குரியவர்களே, நீங்கள் விசுவாசித்து மற்றவருடைய விசுவாசத்தை பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். The Bible likens that to the sycamine tree as having unforgiveness. அங்கே சிக்கேமியன் ட்ரீ மரத்தை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. The sycamine tree is pollinated by the stinger of a wasp. இந்த விதையானது எப்படி உற்பத்தி ஆகிறது என்று சொன்னால், and many years ago the coffins to bury people was made from the wood of the sycamine tree. பல ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்தவர்களுக்கு அடக்கம் செய்வதற்கு அந்த சவப்பெட்டியை இந்த மரத்திலிருந்து தான் செய்வார்கள். You cannot go by your emotions and feelings if you have hurt against someone. அன்புக்குரியவர்களே, உங்க மனசு சரியா இல்லைன்னா நீங்க விசுவாசத்தில் வளர இயலாது. But you must forgive others by faith. அன்புக்குரியவர்களே, விசுவாசத்திலே மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். Even when you are by yourself praying, say, I forgive them. நீங்க ஜெபம் பண்ணும்போது கூட ஜெபத்துல சொல்லுங்க, ஏசப்பா, நான் அவர்கள் செய்த குற்றங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுங்க. When you forgive others, then God can forgive you of your mistakes. அன்புக்குரியவர்களே, நீங்க மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னித்தால் கர்த்தர் உங்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பார். This is the way people will know you are a Christian, that you love and forgive everyone. அன்புக்குரியவர்களே, இதன் மூலமாக நீங்கள் கிறிஸ்தவர் என்று எல்லாராலும் அறியப்படுவீங்க. God is love and his children has love on the inside of them. அன்புக்குரியவர்களே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் உள்ளத்திலே மற்றவர்களை நேசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். Romans chapter 5 and verse 5. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, the love of God is shed abroad in your heart by the Holy Spirit. தேவ அன்பு பரிசுத்த ஆவியினால் உங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கின்றோம். You are the offspring of God. அன்புக்குரியவர்களே, நீங்க தேவனுடைய காரியமாய் இருக்கிறீர்கள்.
You have His divine nature in your spirit and in your heart. அன்புக்குரிய நீங்க ஆண்டவருடைய சகல தன்மையும் உங்களுக்குள் வைத்திருக்கிறவளாய் நீங்கள் இருக்கிறீங்க. The love of God is not just a feeling, it is a decision to walk in love. அன்புக்குரிய ஆண்டவருக்காய் வாழுவது என்பது ஒரு உணர்வு அல்ல, அது நம்மளுடைய உறுதிமொழியாய் இருக்கிறது. We are commanded to walk in love the way God does. அன்புக்குரியவர்களே, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அதே போல நடக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். Walking in faith and love is like a breastplate. It will protect you from the enemy. அன்புக்குரியவர்களே, அன்பிலே நடப்பது என்பது மார்க்கவசத்தை போல சத்துருவானவன் நமக்கு விரோதமாய் எய்கிற சகல அஸ்திரங்களையும் தவிர்க்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. In the book of Galatians, it says, love worketh, faith worketh by love. அன்புக்குரியவர் கலாத்தியரிலே வாசிக்கும் போது அன்பினால் விசுவாசம் செயல்படுகிறது என்று வாசிக்கிறோம். When you're walking in love, then your faith will protect you against the enemy. நீங்க அன்பிலே நடக்கும்போது விசுவாசத்தினால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். In the book of Ephesians, chapter 6, we talk about the whole armor of God. எபேசு 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். It is you and my responsibility to put on the whole armor of God. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய என்னுடைய கடமை தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருப்பதே. Me and you are to take the shield of faith that quenches every fiery dart from the devil. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் சத்துருடைய சகல அஸ்திரங்களையும் அவிழ்த்து போடத்தக்கதாய் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. If you do not walk in love, then it will be difficult for your faith to defeat the enemy. அன்புக்குரியவர்களே, நீங்க அன்பிலே நடக்காவிட்டால் நீங்க உங்களாலே பிசாசை ஜெயம் கொள்ள முடியலாது. But when you forgive others, then your faith can defeat the attacks from the devil. அன்புக்குரியவர்களே, நீங்க விசுவாசத்தில் நடந்தால்தான் உங்களால் பிசாசானவனை ஜெயம் கொள்ள முடியும். The Bible says the shield of faith quenches all the fiery darts of the wicked. விசுவாசம் பிசாசினுடைய சகல அஸ்திரங்களையும் அவிழ்த்து போடுகிற வல்லமை பொருந்தியது என்று வேதம் சொல்கிறது. Don't let the devil trick you to get you to fretting and complaining about things. அன்புக்குரியவர்களே, கஷ்டத்தையே சொல்லிட்டு புலம்பி கொண்டிருக்க பிசாசான் செய்கிற அந்த காரியங்களிலே நீங்கள் சிக்கிக் கொள்ளாதிருப்பீர்களாக. But in every situation and every circumstance, go to God in prayer. அன்புக்குரியவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் தேவனிடத்திலே கடந்து போங்கள். We are to pray about the problems, not complain about the problems. அன்புக்குரியவர்களே, நீங்க பிரச்சனைக்காக ஜெபிப்பதல்ல, பிரச்சனை நீங்க தேவனை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Sometimes Christians complain all day long to everybody about problems. சில சமயங்கள் கிறிஸ்தவங்க நாளெல்லாம் பிரச்சனையை பத்தி பேசிக் கொண்டிருப்பாங்க. But that is not the Bible way. We must pray about the problems, not complain about the problems. ஆனா வேத வழி என்னன்னா, பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணலாம், ஆனா பிரச்சனையே பேசிக் கொண்டிருக்க கூடாது. When we cast our cares and problems upon God, then He will be our helper to solve them. அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டால் அவர் நம்மை விசாரிக்கிறவராய் காணப்படுவார். God will give you the strength
to trust Him and not complain and fret about problems. அன்புக்குரிய தேவன் அவரை நம்பணும், பிரச்சனைகள் அல்ல, அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையுடையவளா நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். This is the way to victory, to walk in love towards other people. அன்புக்குரியவளே, இப்படி செய்யும் பொழுது நீங்கள் வெற்றி உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படுவீங்க. I want you to pray this prayer out loud to receive Jesus Christ as your Savior. அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகிற ஜெபத்தை சத்தமாய் சொல்வதன் மூலமாய் நீங்க இயேசுவுடைய பிள்ளையாய் மாற்றப்படுவீங்க. I believe Jesus died on the cross for me and is risen from the dead. சர்வ வல்லவரே, இயேசப்பா, நீர் எனக்காகவே சிலுவையில் மரித்து எனக்காகவே மூன்றாம் நாளிலே உயிரோடு எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now, I receive Jesus Christ as my Savior. இயேசப்பா, இந்த வேளையிலே உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராகும் தேவனுமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென். I want to encourage you to get in a strong church and grow day by day in the things of God. அன்புக்குரியவளே, நல்ல வேதத்தை போதிக்கிற சபைக்கு கடந்து போங்க, நாளுக்கு நாள் ஆண்டவரிலே பலப்படுங்க. God is not causing bad things to happen. All of that comes from the devil. தேவன் ஒரு நாளும் தீமையினால் உங்களை சோதிக்கிறவள் அல்ல, அது பிசாசினால் வருகிற பிரச்சனையே. God loves you and we love you in Jesus' name. Amen. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.